வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கஷாயம் குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்பு வலி, காய்ச்சல், தலைவலி, இருமல் எல்லாமே போயிடும். ஒரு பிஞ்சு ராக் சால்ட்டு, ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 5 மிளகு. இப்போ வேப்ப இலையை நீக்கிட்டு வேப்பங்குச்சி தான் சேர்க்க போகிறோம். வேப்பங்குச்சி பெருசாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கலாம், சின்னதாக இருந்தோம் 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். வேப்பம் பூ இருந்தாலும் வேப்பம் பூவும் சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த குச்சியை தண்ணியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கழுவிக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி 1.5 டம்ளர் சேர்த்துக்கலாம். இந்த குச்சி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வேப்பம்பூ இருந்தால் வேப்பம்பூவும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிறு சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 1.5 டம்ளருங்கிறது 1 டம்ளர் ஆகணும். இது எப்போ வேணாலும் நம்ம குடிச்சிக்கலாம். இருமல், காய்ச்சல், சளி எது இருந்தாலும் குடிச்சிங்கன்னா உடனே நிவாரணம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 டைம் கூட குடிச்சிக்கலாம். சூடாகும் உடம்பு. அப்படி சூடாச்சுன்னா 2லேருந்து 3 டைமாக குறைச்சிக்கோங்க. ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். ராக் சால்ட்டு பதிலாக கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்காதீங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். நல்லா ஊறிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு உடனே சூடாக குடிச்சிடலாம். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.